ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கின கோழி குஞ்சுகள் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆனங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பெருசாயிட்டாங்க. கடக்நாத் பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குஞ்சிலிருந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்து வரைக்குமே நம்ம இங்கே வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு பெருசாச்சு அப்படின்னா அதாவது நம்ம பெருவடையோட வந்துட்டு அது இணை சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஒன்றா வளர்த்தக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சைனா சில்கின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து சில்கி கோழிகள்னு சொல்லுவாங்க. வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம் 3 டைம் வந்துட்டு முட்டை வச்சு அடப்படுத்து குஞ்சு பொறிக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம பெருவடை கோழிகள் எப்படி வந்துட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்கி கோழிகளும் பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கூடிய கிண்ணி கோழிகளுக்கு மனிதர்கள் கண்ட ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம என்னதான் பாசமாக வளர்த்தனா கூட அந்த கிண்ணி கோழி நம்ம கையில் வந்து தீன் அப்படிங்கிறது வந்து சாப்பிடாது. அந்த அளவுக்கு ரொம்ப பயந்தமான ஒன்று. இப்போ பாருங்க அப்படி நான் போகிறேன் பாருங்க, எல்லாருமே இப்படி அழகாக பறந்து போகிறாங்கன்னு பாருங்க, நல்ல அழகாக இருக்குங்க. அதாவது கிண்ணி கோழி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பண்ணையில் பாம்புகையும் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி சத்தம் போட்டு கொடுத்துருவாங்க. பாருங்கள் எல்லாரும் ஓடிட்டாங்களா? ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள் 5 முட்டைகளாட்ட வெளியே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முட்டைகளும் வந்துட்டு அவங்க உள்ள இழுத்து வச்சுக்குவாங்க. பாருங்கள் எப்படி இழுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள இழுத்து வைக்கிங்க. இப்படி தாங்க குழுக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாத்தையும் கோவக்காரி மட்டும் எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே இருப்பான். அந்த செங்கோழி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவக்காரி. இந்த 2 பூதிகள் முட்டை வச்சுருக்குது. இப்போ வந்து அந்த ப்ரௌனிஸாக இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழியோட முட்டைகள் தான். அப்படி பாருங்கள் அங்கே ஒரு பூதி மேது பாருங்கள், இதுதான் சுக்கடாய் கோழி. சுக்கடாய் கோழினாவே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இந்த கோழி வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த கோழி விரும்பவே மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு 2 கிலோ தான் வருங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த கோழியில் வந்துட்டு நீங்கள் சேவல் போட்டு குஞ்சு எடுத்தீங்க அப்படி. நண்பர்களுக்கு வணக்கம், விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு என்னோட கோழி பண்ணையோட விலாக பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்துட்டு நம்ம வாழை விவசாயம் அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு பிஸியான காட்டிக்கு நம்மளுடைய கோழி பண்ணைகளை வந்துட்டு அதிகமாக பார்க்க முடியல. எங்கள் மாமனார் ஊரில் கொஞ்சம் கோழிகள் இருக்குது, அதே மாதிரி என்னுடைய பண்ணைகளும் கோழிகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூண்டுகள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இப்போ எங்கிட்ட என்னென்ன கோழி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கடக்நாத் கோழி இருக்குதுங்க, சில்கி கோழி இருக்குது, அதே மாதிரி பெருவடை கோழி இருக்குது, கிண்ணி கோழி இருக்குது. இந்த 4 வகையான கோழிகள் நாங்கள் எப்படி வளர்த்துறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த கூண்டுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 45 கூண்டுகள் இருக்குது. இந்த 45 கூண்டுகள்லையுமே வந்துட்டு எத்தனை கூண்டுகள் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம், எத்தனை கோழிகள் அடை வச்சிருக்கிறோம், எத்தனை முட்டைகள் எடுத்து வச்சிருக்கிறோம், என்னென்ன வகையான கோழிகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோ முழுசும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 35 கடக்நாத் கோழிகளுக்கு மேலே இருக்குதுங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாமே ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கின கோழி குஞ்சுகள் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆனங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பெருசாயிட்டாங்க. கடக்நாத் பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குஞ்சிலிருந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்து வரைக்குமே நம்ம இங்கே வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு பெருசாச்சு அப்படின்னா அதாவது நம்ம பெருவடையோட வந்துட்டு அது இணை சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஒன்றா வளர்த்தக்கூடாது. இந்த கோழி எல்லாமே முட்டை வைக்கிறதுக்கு சமயம் வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு இடம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துக்கு இவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிருவேன். இப்போதைக்கு வந்து இவங்க வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கட்டுமே சொல்லிட்டு இங்கே வளர்த்திட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு 10-12 உருப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெளியே போயிட்டாங்க. அங்கேயும் வந்து மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பின்னாடி பாருங்க இந்த கம்பி வேலி ஓரத்தில் வெளியே போய் மேய்ச்சிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெளியே போன கோழிகளும் இருக்குது. கடக்நாத் கோழிகள் எடுத்துக்கிட்டாவே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. அதே மாதிரி வந்து முட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 140 150 முட்டை வரைக்கும் வைக்கக்கூடிய கோழிகளுங்க. சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிலோ, கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கிலோ அப்படிங்கிற விதமாக வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி சேவல் பாதி கோழி வர மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு தான் தெரியுது. பெருசாக இருக்கிறது எல்லாமே சேவலாக இருக்குன்னு நினைக்கிறேன், சிறுசாக இருக்கிறது எல்லாமே கோழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்க. எல்லாமே அந்த சந்து வழியை வெளியே போய் மேய்ச்சிட்டு வந்துருவாங்க. இப்போ தான் நம்மளுடைய பண்ணை வந்து சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. பாரு அந்த எருவெல்லாம் அதாவது மாட்டு சாணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாத்தையும் குட்டு பண்ணி வச்சிருக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் குட்டு பண்ணி வச்சாச்சு. இதுக்குள்ள வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு மாடு கட்டுறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாணத்தை எல்லாமே இந்த கடக்நாத் கோழிகள் எல்லாமே பறிச்சிருக்கிறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக வளரும். கட்டியிருக்கக்கூடிய கூண்டுகள் இந்த கூண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுங்க 45 கூண்டுகளாக கட்டியிருக்கிறேன். இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேவல்கள் கட்டறக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கூண்டுகள் எல்லாமே கட்டிக்கிறோம். அப்படியே பாருங்க அடிக்கும் தொலைக்குமே கிட்டத்தட்ட 40-45 கூண்டுகளாக இருக்கும். இந்த கூண்டுகளில் முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில்கி கோழி தாங்க. இந்த சில்கி கோழி எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மகிழாதன் வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஸோ அவருக்காக வந்துட்டு இந்த சில்கி கோழிகளை வந்துட்டு வாங்கிட்டு வந்தங்க. எங்கிருந்து சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கவந்தப்பாடியில் இருந்துங்க. நம்ம ஜெய்சந்தோஷ் அண்ணன் இருக்காரு, அவரோட இருந்து தான் இந்த சில்கி கோழிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். எல்லா கோழிகளுமே பாருங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசுன்னு போண்டா கோழி மாதிரி இருக்குங்காட்டிக்கு வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப நல்லா விரும்பி இதை பிடிச்சி வளர்த்துவாங்க. இங்கே பாருங்க நல்லா பெட்டு தாங்க. கிட்டத்தட்ட நம்ம தொட்டா கூட பெருசாக ஒன்றும் சொல்லாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெளியே இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உள்ள இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு உள்ளே இருக்காங்க. இவங்களையும் வெளியே விட்ட பிரச்சனைங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சேவல் ஏமாந்து பெருவடை கூட மேட்டாயிருச்சு அப்படின்னா ஒரு புது வகையான கோழி வந்துடும். அதனால வந்துட்டு இந்த கூண்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கூண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கூண்டுங்க. 4 கூண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கோழியாட்டை வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு வந்துட்டு இது வரைக்குமே இட நெரிசல் அப்படிங்கிற மாதிரி வந்ததில்லை. இங்கே பாருங்க விடை எப்படிக்குன்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா சைனா சில்கின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து சில்கி கோழிகள்னு சொல்லுவாங்க. வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம் 3 டைம் வந்துட்டு முட்டை வச்சு அடப்படுத்து குஞ்சு பொறிக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம பெருவடை கோழிகள் எப்படி வந்துட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்கி கோழிகளும் பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கூடிய இனம். இது வந்து தனியான ஒரு இனம் கிடையாது, இது வந்து தனியான ஒரு இனம் கிடையாதுங்க. இப்போ பெருவடை சிறுவடைங்கிற மாதிரி இது வந்து தனியாக ஒரு இனம் கிடையாது. இதை வந்துட்டு உருவாக்கக்கூடிய இனங்கள் சரிங்களா.
இது பெருவடை சிறுவடை மாதிரி இது ஒரு இனம் கிடையாதுங்க. இதை வந்துட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, அதாவது அந்த ஜெனட்டிக்லாம் மாடிஃபை பண்ணி உருவாக்கப்பட்ட இனம். நல்லா அழகாக வேணும் அப்படிங்கிறக்காண்டி நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த கோழிகளை மாற்றி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா அழகாக இருக்குதுங்க. வெடைகளும் இருக்குது, சேவலும் இருக்குதுங்க. இதையெல்லாமே நம்மளுடைய பண்ணையில் வந்துட்டு ஒரு அழகுக்காக முன்னாடி கூண்டு வச்சிருக்கிறேன். இந்த கூண்டை பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பீங்க. இந்த கூண்டு 4க்கு 4ங்க பாருங்கள், 4க்கு 4. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை சாத்திருக்கு பாருங்கள். அதாவது வந்துட்டு எல்லாரும் இரும்பில் போடுவாங்க, நம்ம வந்துட்டு மரத்தில் போட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தில் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கம்மியாகும் அப்படிங்கிறக்காண்டி வந்துட்டு இதை நம்ம மரத்தில் போட்டிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையோட கிண்ணி கோழிகளையும் கிட்டத்தட்ட 5 கோழிகளாட்டு இருக்குது பாருங்கள். இன்னொரு கோழி வந்துட்டு அந்த ஓரமாக இருக்குது. இந்த 4 கோழிகளும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கோழிகள். அந்த வெள்ளையார் கூடி கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கோழி அடப்படுத்து குஞ்சு பொறிச்சது கிட்டத்தட்ட 10-12 முட்டைக்கு மேலே வச்சிருந்தது. அதில் வந்துட்டு 2 குஞ்சு 3 குஞ்சு பொறிச்சதுன்னு நினைக்கிறேங்க. அதில் வந்துட்டு ஒரு குஞ்சு தான் அந்த கோழி வந்துட்டு காப்பாற்றி எடுத்துருக்குது. மித்த குஞ்சுகளால் என்னாச்சுன்னு தெரியல. இவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய கிண்ணி கோழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மேலே தான் பார்த்தீங்கன்னா நைட்டு அணைச்சிக்கங்க. அந்த மேலே வரைக்குமே போய் உட்காந்துக்குவாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டைம் தாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பறந்து போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கிண்ணி கோழிகளுக்கு மனிதர்கள் கண்ட ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம என்னதான் பாசமாக வளர்த்தினா கூட அந்த கிண்ணி கோழி நம்ம கையில் வந்து தீன் அப்படிங்கிறது வந்து சாப்பிடாது. அந்த அளவுக்கு ரொம்ப பயந்தமான ஒன்று. இப்போ பாருங்கள் அப்படி நான் போகிறேன் பாருங்கள், எல்லாருமே இப்படி அழகாக பறந்து போகிறாங்கன்னு பாருங்கள். நல்ல அழகாக இருக்குங்க. அதாவது கிண்ணி கோழி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பண்ணையில் பாம்புகையும் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி சத்தம் போட்டு கொடுத்துருவாங்க. பாருங்கள் எல்லோரும் ஓடிட்டாங்களா. ஸோ அவ்வளோதாங்க சரிங்களா. கடைசியாக இருக்காங்க பாருங்க ஒரு கிண்ணி. எல்லாருமே நல்லா பறக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக கூட பறக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிண்ணி கோழி. இது பண்ணையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பாம்பு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்துங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடை செக்ஷனுங்க. அதாவது கோழிகள் முட்டை வச்சது அப்படின்னா அந்த முட்டைகள் அப்படியே விட்டுருக்கிறோம். இங்கே பாருங்கள் 3 முட்டைகள் அடை விட்டுருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கருப்பு கோழி வந்துட்டு நான் அடை வச்சிருக்கிறேங்க. அந்த சுத்த கருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு கோழி தான் நான் வந்துட்டு அடை வச்சிருக்கிறேன். பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 முட்டை அடை வச்சிருக்கிறேன். 12 முட்டையுமே கரு கூடிடுச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்கழி மாதங்கிற காட்டிக்கு வந்துட்டு எல்லா முட்டையுமே வந்துட்டு கரு கூடக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதத்தில் வந்துட்டு அடை வச்சோம் அப்படின்னா குஞ்சுகளை வந்துட்டு நல்லா பொறிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பாருங்கள் தீன் எல்லாமே நம்ம இதில் வச்சிருவோம். அரிசி, கம்பு, ராய், மக்காசோளம் எல்லாத்தையும் கலந்து வைப்போம். இவங்க வந்துட்டு அரிசி மட்டும் சாப்பிடாம மற்ற தீவனத்தை எல்லாம் சாப்பிட்டு அரிசி மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிருவாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முட்டைகள் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. தேங்காய் மஞ்சுக்குள்ள போட்டு முட்டைகள் வச்சிருக்குங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு சுத்த கருப்புங்க. அதாவது எண்ணெயாக மின்னக்கூடிய கோழி. இந்த கோழி வந்துட்டு நல்ல வகையான குஞ்சுகள் பொறிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 குஞ்சு 12 குஞ்சு பொறிச்சா கூட எல்லா வகையான குஞ்சுகளையுமே காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னா இந்த கோழிகள் தாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படி இந்த கோழி வந்துட்டு நம்ம வச்சுட்டே இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு இவங்களை திறந்து வெளியே விட்டுருவேன். அப்படி வெளியெல்லாம் போயிட்டு சாணி எல்லாமே பறிச்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கூண்டுக்குள்ள வந்து படுத்துக்குவாங்க. நல்ல அழகான கோழிகளுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு எல்லாமே குஞ்சு பொறிக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. பாருங்கள் முட்டைகள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டேன். ஒரு 12 முட்டைகளை செக் பண்ணுங்கள். எல்லா முட்டைகளுமே ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. இப்போ இன்குபேட்டர் அப்படின்னாவே அது வந்து டெய்லியுமே வந்துட்டு முட்டை ரொட்டேட் பண்ணுது. ஆனால் கோழி வந்துட்டு முட்டை ரொட்டேட் பண்ணுறது இல்லை. அப்புறம் எப்படி குஞ்சு பொறிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு திருப்பி விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய முட்டைகளை பின்னாடி எடுத்துகிட்டு போகும். பின்னாடி இருக்கக்கூடிய முட்டைகளை முன்னாடி எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி வந்துட்டு அந்த முட்டைகள் வந்துட்டு குலுக்கியே விட்டுருக்கிறங்காட்டிக்கு அந்த ஓட்டில் குஞ்சுகள் ஒற்றை பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கோழி உருவான இனம் காலத்தில் தொட்டு இந்த கோழி உருவான காலம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வந்து அந்த கோழிக்கு வந்துட்டு தெரியுது. இந்த இப்படி ஒரே சைடாக இருந்தது அப்படின்னா அந்த முட்டைகள் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இதே வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இந்த கோழி வந்துட்டு முட்டை திருப்பாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இன்குபேட்டரில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்துட்டு அந்த டர்ன் ஆகிற மோட்டர் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா குஞ்சுகள் எல்லாமே பொறிக்காது. இயற்கை தாங்க, செயற்கை தான். பாருங்க 5 முட்டைகளாட்ட வெளியே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முட்டைகளும் வந்துட்டு அவங்க இழுத்து வச்சுக்குவாங்க. பாருங்கள் எப்படி இழுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள இழுத்து வைக்கிங்க. இப்படி தாங்க குழுக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாத்தையுமே குலுக்கிட்டு அவங்க வந்துட்டு முட்டையை கட் பண்ணிக்குவாங்க. குஞ்சுகள் பொறிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கற்று அப்படி தண்ணி வச்சோம் அப்படின்னு அப்படி பெருசு பண்ணிடலாங்க. இந்த கூடும் பாருங்கள் எல்லாத்துக்கும் லாக் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் லாக் போட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அது வாட்டுக்கு சேஃப்டியாக இருந்துக்கும். அதே மாதிரி மற்ற கோழிகளோட தொந்தரவு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கக்கூடாதுங்க அடைக்கோழிக்கு. பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது. அதே மாதிரி என்னுடைய பண்ணையில் வந்துட்டு முட்டை வைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல முட்டை வைக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கோழிகள் எல்லாமே இந்த சந்துக்குள்ளே இங்கே ஒரு இடத்துல முட்டை வைப்பாங்க. இவங்க வைக்கக்கூடிய முட்டைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன வேணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லா முட்டைகளுமே கொண்டு வந்து சாக்கில் வச்சிருவங்க. இங்கே பாருங்கள் முட்டைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த முட்டைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூதி கோழி வச்ச முட்டைகளுங்க. இந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே பூதி கோழி வச்சது. நீங்கள் முன்னத்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பூதி கோழி வைக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே இப்படி ப்ரௌனாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு என்னுடைய கோழி கோவக்காரி வைக்கிறதால இந்த மாதிரி இருக்குங்க. வெள்ளை கோழி வைக்கிறதும் வெள்ளையாக தான் இருக்கும். அது என்னென்னு தெரியல, அது ஒரு லைனேஜாக என்னென்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 முட்டையாட்ட வச்சிருக்குதுங்க. இன்னுமே வந்துட்டு இன்னொரு 4 நாள் போச்சு அப்படின்னா
அப்படின்னா ஒரு 35 முட்டை 40 முட்டையோட சேருங்க. எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு கூண்டில் அப்படியே ஒரு 4 கூண்டு 5 கூண்டு செலக்ட் பண்ணிங்க. அதில் வந்துட்டு மண் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அவங்கள அடை வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பாருங்கள் தீவனத்தட்டு எல்லாமே ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூண்டுலையுமே கோழி குஞ்சுகள் அடைக்க போகிறேன். அதே மாதிரி வந்துட்டு இப்போ மயில் சேவல் இருந்து அப்படின்னா மயில் கோழி வந்துட்டு போட போகிறேன். அதே மாதிரி வந்துட்டு சுத்த கருப்பு கோழி இருந்துச்சு அப்படின்னா சுத்த கருப்பு சேவலோட போட போகிறேன். அந்த மாதிரி வந்துட்டு இந்த ப்ரீடிங் கூண்டாக இதை பயன்படுத்தலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள் அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் பண்ணை எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டுங்க. சுத்தம் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்து போடணுன்ட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ணை எப்பவுமே கசகசனே கிடக்குது. அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இந்த பண்ணை எதுக்காக இப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மாடு கட்டணும் அப்படின்னா மாட்டு சாணம் போடுச்சு அப்படின்னு இப்படி தான் இருங்க. அதனால தான் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழிகள் பூரா பறையன்னு பறிச்சிட்டாங்க. அப்படியே வாங்க நம்மளுடைய பெருவடை கோழிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோழி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோவக்காரி கொத்துனுதுங்க. மண்டை மேலே வந்துட்டு ஒரு புண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள். அது கோவக்காரியுமே இந்த கருங்கோழியை வந்துட்டு ஒன்றா அடைச்சம் காட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆனால் தனி கோவக்காரி வந்துட்டு ஃபுல்லாக கொத்திட்டா. இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கிறாங்க. 3 குஞ்சுகளாட்ட பொறிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர்காலங்கிற காட்டிக்கு பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்துட்டு ஒரு மாதிரியாகவே சுற்றிட்டு இருக்குது. பார்க்கல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த குறுகி நிட்டுங்க. ஏன்னா பொழுதாச்சு அப்படின்னா குறுகி நிட்டுக்கும். ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிற காட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு இப்படி தான் குறுகி நின்றுருக்காங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சுத்த கருப்பு தாங்க. நல்லா வந்துட்டு மின்னக்கூடிய கோழிகள் தான் இந்த ஒரு கோழி நம்ம பண்ணையில் இருக்குது. அடுத்ததான் வந்துங்க என்னுடைய பொன்ற கோழி. இந்த பொன்ற கோழி தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொன்றம்னு சொல்லக்கூடிய பொன்ற கோழி. இவங்க தான் வந்துட்டு 3 குஞ்சாட்ட பொறிச்சிருக்கிறாங்க. அந்த 3 குஞ்சுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பெருசாகி மேய போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு பொன்ற கோழிகள் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இது போக இருக்கக்கூடிய கோழிகளாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள். இன்னும் யாருமே வந்துட்டு வீட்டுக்கு வரல. எல்லாம் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் என்ன பொன்றம்னு சொல்கிறது. என்ன பொன்றம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த என்ன பொன்றம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த கோழி வந்துட்டு இங்கே மின்னும். அதாவது பொன்ற கலரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் தடவைனா எப்படி மின்னும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த கோழியில் வந்துட்டு மின்னக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க கோழி பார்க்குறக்கு. அதே மாதிரி குஞ்சுகள் இறங்கினா கூட அந்த குஞ்சுகள் வந்துட்டு நல்லா தரமான குஞ்சுகளாக இருக்கும். அந்தளவுக்கு வால்கட்டும் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு அந்த கழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொங்குகள், அதே மாதிரி இது கழுத்துக்கட்டு இருக்கக்கூடிய பொங்கல், அதே மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய ரோசம், அதே மாதிரி பூவு முகலட்சணம் எல்லாமே வந்துட்டு சரியாக இருக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குஞ்சுகள் வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பராக வரும். அப்படி பாருங்கள் நம்மளுடைய கருங்கோழி பாருங்கள் எல்லா குஞ்சுகளையும் கூப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர் இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனீங்க அப்படின்னா அப்படியே செட்டுக்கு போயிருங்க. செட்டுக்கு போயிட்டு எல்லோரும் உட்காந்துக்குவாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணையோட ராஜா. இவன் தான் கீரி சேவல். இப்போதைக்கு இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பூதி கோழிகள் ஒரு கோபக்காரி இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு கூட தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இவர் என்ன சேர்ந்துட்டு இருக்காரு. அதுபோக பார்த்தீங்க அப்புறம் ஒரு 4-5 கோழிகள் இருக்குது. எல்லா கோழிகளுமே உங்களுக்கு வந்துட்டு காட்டுக்குள்ளே மேய் போயிடுச்சு. அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுக்குட்டி காட்டுக்குள்ளே எல்லாரும் மேய் போயிடுவாங்க. சுக்குட்டி காட்டுக்குள்ளே எதுக்காக ஓடுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்குதுங்க. அந்த சுக்குட்டி பழம் சாப்பிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் ஓடிடுறாங்க. இங்கே பாருங்கள் கோவக்காரி மட்டும் எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே இருப்பான். அந்த செங்கோழி தான் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு கோவக்காரி. இந்த 2 பூதிகள் முட்டை வச்சுருக்குது. இப்போ வந்துட்டு அந்த ப்ரௌனிஸாக இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழியோட முட்டைகள் தான். அப்படி பாருங்கள் அங்கே ஒரு பூதி மேயுதுங்களா. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய கோழிகள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோழி 12 கோழி இருக்குதுங்க. அதுபோக வந்து குஞ்சுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 குஞ்சு 20 குஞ்சுகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா சுக்குடாய் கோழி. சுக்குடாய் கோழினா என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோழியில் வந்து நீங்கள் சேவல் இறக்குனீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த சேவல் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோ 4.5 கிலோ அளவுக்கு வருங்க. அந்தளவுக்கு வந்து நல்ல பெரிய கோழி. இங்கே பாருங்கள் நம்மளுடைய சேவை குஞ்சுகள் எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செங்கருப்பு சேவல் ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாரும் இப்படி தாங்க எல்லா பக்கம் மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வயிறு நம்பிருச்சு. அதனால் வந்துட்டு யாரும் தீன் போட்டால் நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. இல்லாட்டி வீடியோவில் இன்னுமே நல்லா தெளிவாக காட்டுவேன் பாருங்கள். இதுதான் சுக்குடாய் கோழி. சுக்குடாய் கோழினா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த கோழி வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த கோழி விரும்பவே மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு 2 கிலோ தான் வருங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த கோழியில் வந்துட்டு நீங்கள் சேவல் போட்டு குஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா விடை எல்லாமே 3 கிலோ, அதே மாதிரி சேவல் எல்லாமே 4 கிலோ 4.5 கிலோ வருங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படி இது ஒரு லைனேஜ் ஆட், அதாவது காக்கா மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த டைம் நாங்கள் ப்ரீடிங் போட போகிறோங்க. ப்ரீடிங் போட்டோம் அப்படின்னு இதுலேருந்து குஞ்சுகள் எல்லாமே எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மேய்ஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கும் சண்டைகள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுடைய மணிலா வாத்து பாருங்கள். மணிலா வாத்து வந்துட்டு அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இன்னொரு மணிலா வாத்து எங்கே போச்சுன்னு தெரியல. அது அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழிகளோட சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நைட் ஆச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மரத்து மேலே உட்காந்துக்குவாங்க. இதுதான் ராமர் சீதான்னு சொல்லக்கூடிய மரம். இந்த ராமர் சீதாவில் உட்காந்துக்குவாங்க. அதுதான் நம்மளுடைய ஷெட்டு. எல்லாமே நைட் ஆச்சு அப்படின்னு இந்த பகுதியில் தான் உட்காந்துக்குவாங்க. சரிங்களா. இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பண்ணை விழா கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பண்ணை விழாக பார்த்தோம். இன்னுமே நிறைய கோழிகள் இருக்குது. அடுத்தடுத்த கட்டமான விழாவில் எங்கிட்ட இன்னுமே இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாமே கட்டாயமாக வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புறேன். வேலை விவசாயம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.